மௌலிது ஓதுறது, ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பாடுறது, அவங்களுடைய வரலாறுகளை பேசுறது, அந்த வரலாறுகள் பேச காதால செவி மடுத்து கொண்டிருப்பது அத்தனையும் நன்மைதான். இன்று காத்தாங்குடியில ஒரு சில பள்ளிகள் இருள் சூழ்ந்து போய் கிடக்கின்றன. அந்த காலத்திலே நான் சிறுவனாக ஒரு 10 வயது சிறுவனாக இருந்த காலத்திலே ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் ஜாமிஉல் வாஃபிதீன் பள்ளிவாசலில் நாங்கள் போயிருக்கிறோம். இரும்பு தைக்காவிலே நாங்கள் அங்கு போயிருக்கிறோம். உலமாக்கள் கூடிக்கொண்டு மௌலிது ஓதுவார்கள். எல்லா உலமாக்களும் கலந்து கொள்வார்கள். ஒருவர் கூட பாக்கியாக வீட்டிலே இருக்க மாட்டார். நாரிசா வரும், சோறு வரும். எப்படி வரும் தெரியுமா? நாரிசா பெட்டிகளை மாட்டு வண்டிகளிலே ஏற்றி டெக்கரேஷன் பண்ணி, நீங்க இந்த ரசூலுல்லாஹ்வுடைய புகழுக்காக டெக்கரேஷன் பண்ணி இருக்கின்றீர்களே, அதே போன்று அந்த பெட்டியை, அந்த மாட்டு வண்டியை டெக்கரேஷன் பண்ணி பள்ளிக்கு கொண்டருவார்கள். தஹராஜ் எல்லா உலமாக்களும் அதுல கலந்து கொள்வாங்க. எல்லா உலமாக்களும் நார்சா வாங்கிட்டு போவாங்க. இன்று எப்படியான சூழல்? நார்சா கொடுப்பதே ஹராம், நார்சா சாப்பிடுவதே ஹராம் என்ற அளவுக்கு மக்கள் வழி எடுக்கப்பட்டு விட்டார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்திலே நெருப்பு தணலில் காலை வைத்துக் கொண்டு நாங்கள் நிற்கின்றோம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்வை வீட்டிலே புகழுங்கள், கடையிலே புகழுங்கள், பள்ளி வாயில்களில் புகழுங்கள். அபூ லஹபை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சா. ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளல, காபிராகவே மௌத்தா போய்விட்டார். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சபிக்கிறான், தப்பத் யதா அபீ லஹபின் வதப்ப மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப. பெரிய செல்வந்தனாக இருந்தான் அந்த அபூ லஹப். அவனுடைய செல்வத்தால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. அவனுடைய செல்வம் அவனுக்கு பயன் கொடுக்கவில்லை, பாதுகாக்கவில்லை. அவர் நரகத்தை சந்திப்பார். அல்லாஹ் சொல்றான், எப்படியான நரகம்? நெருப்பு கொந்தளிச்சு கொண்டிருக்குமே, அப்படியான நரகத்தை அவர் சந்திப்பார். அந்த நரகத்துக்கு போவார். அவருடைய பொஞ்சாதியும் போவார். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக விறகுகளை சுமந்து வந்து பாதையிலே போட்டு பாதையை முழக் பண்ணின அவருடைய மனைவியும் நரகத்திற்கு போவாள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த அபூ லஹப் கவிதானே, நரகத்துல நிற்கணும், வேதனைப்பட்டு விட்டா நிற்கணும். ஆமா, இவர் மௌத்தா போயிட்டார், அடக்கிட்டாங்க. ஒரு வருடத்துக்கு பிறகு அவரை அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களில் ஒருவர் கனவு காண்கிறார். கனவுல கேட்கார், அபூ லஹபே, ஈமான் கொள்ளாம மௌத்தானீங்க, ரசூலுல்லாஹ்வை நம்பல, நீங்க பாவம் செய்து மௌத்தானீங்களே, உங்களுக்கு என்ன நடந்த சொல்ல மாட்டீர்களா என்று கேட்டார். அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர், நான் காரிலா மௌத்தானது உண்மைதான், ரசூலுல்லாஹ்வை நம்பாதது உண்மைதான், அவர்கள் மீது மஹப்பத் வைக்காதது உண்மைதான். பெரும் வேதனை தாங்க முடியல. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த வலது கையில் உள்ள சுட்டு விரலில் தேனும் பாலும் வருகிறது. நான் உறிஞ்சி குடித்து ருசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கனவுல சொல்றான். அதேபோல் அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிரதான சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய உறவினர். அவரும் ஒரு வருஷத்துக்கு பிறகு அபூ லஹப் கனவுல காண்கிறார். அப்பாஸ் நாயகம் கேட்கின்றார்கள், அப்பாஸ் நாயகம், அபூ லஹபே, என்ன நடந்தது? என்ன நடந்தது என்றால் கேட்கிறீர்கள்? சொல்ல முடியலையே, ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். 24 மணி நேரமும் வேதனை தான். ஆனால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்னுடைய இந்த விரலில் தேனும் பாலும் வருகிறது, சுவைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஏன் நரகத்தில் கிடந்து வேதனை படுறாரு, திங்கட்கிழமையில மட்டும் தேனும் பாலும் இந்த விரல்ல வருகிறான். ஏன்? காரியா மௌத்தானவன், பாவம் செய்து மௌத்தானவன், ரசூலுல்லாஹ்வை நம்பாமல் மௌத்தானவன், குர்ஆனில் சரிக்கப்பட்ட ஒருவன் நரகத்தில் இருந்தாலும் கூட இப்படி ஒரு நியாமத்து அவனுக்கு கிடைக்கிறது என்றால் எதனால்? ரசூலுல்லாஹ் பிறந்த செய்தி கேட்டு தன்னுடைய அடிமையை பெண்ணை உரிமையிட்ட சந்தோஷப்பட்ட மகிழ்ச்சி அடைந்த காரணத்தினால் அவனுக்கு கிடைக்கிறதாம் என்றால், ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த முஸ்லிமாகவே வளர்ந்து ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு அவர்கள் மீது மஹப்பத் வைத்து ரபியுல் அவ்வல் மாதத்திலே அவர்களுடைய இந்த மீலாதை பிறந்த தினத்தை சந்தோஷமாக சிறப்பாக பள்ளி வாயில்களிலும் கடைகளிலும் வீடுகளிலும் செய்தவர்களுக்கு என்ன கிடைக்கும்? விரலில் மட்டும்தானா அவர்களுக்கு தேனும் பாலும் கிடைக்கும்? இல்லை,
ஒவ்வொரு உரோமமும் சுவையை அனுபவிக்கும், ஒவ்வொரு முடியும் சுவர்க்கத்தின் இன்பத்தை அனுபவிக்கும். சகோதரர்களே, அப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துறவர்களுக்கு வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் பிறந்ததை நீங்க சந்தோஷப்படுங்க, கொண்டாடுங்க என்று ஏன் குர்ஆன் ஆயத்து மரிக்கி? ஆமா இருக்கு. என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மதிஹி வ பிஸாலிக ஃபல்யஃப்ரஹூ. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அவனுடைய ஃபضலும் உங்களுக்கு கிடைத்தால் நீங்க சந்தோஷப்படுங்க என்று அல்லாஹ் சொல்றான். இமாம்கள் சொன்ன கருத்து இல்லை இது. இமாம்கள் சிலர் தூக்கி அறிவார்கள். இமாம்கள் சொன்ன கருத்து அல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுக்கு ஒரு ரஹமத்து கிடைச்சிச்சா, ஒரு ஃபضல் கிடைச்சிச்சா சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறான். ஆறு ரஹமத்து? ரசூலுல்லாஹ் ரஹமத். ஏன் அதையும் அவன் தான் சொல்றான். وما أرسلناك إلا رحمة للعالمين. நபியே, உங்களை ரஹ்மத்தாகவே நான் அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரஹமத்து தான். எந்த ஒரு இடமும் ரஹமத் இல்லைன்னு சொல்லிடாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஷலத்தை குடிச்சிருக்காங்களா இல்லையா சஹாபாக்கள்? ஹதீஸ் வருது. சும்மா லைவான ஹதீஸ் இல்ல. புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், நஸாயி, இப்னு மாஜா, துர்மிதி எல்லா கிதாபுகளிலும் வருது. ரசூலுல்லாஹ்வுடைய ஷலத்தை சஹாபாக்கள் பெண்மணிகள் கூட குடித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த காலத்துல படுக்க போகும்போது கட்டிலுக்கு கீழே படிக்க மாதிரி ஒன்று ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு படுக்கிற படிக்கத்துக்குள்ள ஒன்றுக்கு போவாங்க. காலையில அதை கழுவி வச்சிருவாங்க. ஒரு நாள் போனாங்க, காலையில பார்த்தாங்க படிக்க மிதிக்கு சலத்தை காணல, மூத்தத்தை காணல. அப்ப அங்க இருந்த பெண்மணியை கூப்பிட்டு, எங்க இந்த படிக்கத்தில் இருந்த சலம் மூத்திரம் எங்க என்று கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே ஷஹிதோ. சுப்ஹானல்லாஹ். எப்படி இருக்கின்றவர்களே புடிச்சிட்ட நாயமே என்ன சொல்லிருக்கணும்? ரசூலுல்லாஹ் இது என்ன வேலையை பார்த்தா மூத்திரத்தை குடிக்கலாமா, குடிக்க கூடாது, இதுக்கு பிறகு குடிக்க கூடாது எச்சரிக்கணும். என்ன சொன்னாங்க? குடிச்சியா மவுத்து வரி வராது, மவுத்து வரைக்கும் வயிற்று வரி வராது. இது அப்துல் ரவுஃப் சொல்ற கதை இல்ல, அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற கதை. மவுத்து வரைக்கும் மவுத்து வரி வராது. அப்ப பாராட்டி இருக்காங்க. அப்ப அவங்களுடைய செலம் தவாஉன், ஒரு மருந்து என்ற அளவுக்கு வருகிறது. அவங்களுடைய வேர்வை சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வியர்வையை சஹாபாக்கள் போத்தல்ல எடுத்திருக்கிறாங்க. எங்க ஹதீஸ் வருது? நம்ம வாய்வான கிதாபா இல்ல, புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், இப்னு மாஜா, நஸாயி, துர்மிதி சஹீஹான கிரந்தங்கள்ல வர ஹதீஸ். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு போறாங்க. மத்தியான நேரம், வியர்வு அதிகமான நேரம் போல் தெரிகிறது. ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு விடுறாங்க அந்த பெண்மணி. அதுல ரசூலுல்லாஹ் படுக்காங்க. படுத்து கொஞ்ச நேரத்தால ரசூலுல்லாஹ்வுக்கு முழிப்பு வந்துச்சு. என்ன ஒரு ஆள் அவளுக்கு நடமாடுற மாதிரி அவங்களுக்கு உலகிட்டு முடிச்சுட்டாங்க. ரெண்டு பார்த்தா அந்த வீட்டுல இருந்த பெண்ணு உம்மு சுலைம் அவங்களுடைய பெயர். உம்மு சுலைமே, என்ன செய்யறீங்க நீங்க? இல்ல நாயகமே, உங்களோட பேருவையே நான் எடுக்கேன் போத்தல்ல. என்னதுக்கு எடுக்கிறீங்க? அது எங்களுடைய அத்தராக நாங்க வாய்க்க போறோம். அவன் வேறும் மனத்திரிஞ்சி அத்தரை போல நல்ல மனமுடையதாக இருந்திருக்கிறது விளங்குதல்வா. நாட்டம் இருந்தா போத்தல்ல எடுப்பாங்களாம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசமும் அன்பும் மஹப்பத்தும் வைத்து அந்த பெண்களும் ஆண்களும் சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு முள்ளு குத்துறது கூட சஹாபாக்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள்.